ஏ சுபி, இதுக்கு முன்னாடி நீ ஓடி இருக்கியா என்ன? அட எனக்கு ரன்னிங் ரேஸ்னா ரொம்ப பிடிக்கும். இதுனா 100 மீட்டர் தானே, ஈஸியா ஜெயிச்சிடலாம். பாரா, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு வேற சொல்றியே. பாப்போம் நீ எப்படி ஓடுறேன்னு. கண்ணா, இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூல்லலாம் சும்மா தான் போட்டுப்பாங்க. இங்கே கோடெல்லாம் போட்டிருக்காங்களே, அப்புறம் ரிப்பன் வேற கட்டியிருக்காங்க. இதை நான் எப்படியாவது நீ டச் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டாக. வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இதில் ஓடுறதுக்கு. ஆமாம் சுபி, நல்லா இருக்கு கிரவுண்டு. சரி, நானும் வந்து உட்காடுறேன். இந்த மீனா எங்க எப்போ பார்த்தாலும் அந்த அபி கூடயே சுற்றிட்டு இருக்கா வர இப்பெல்லாம். கண்ணா, மேலே ஏறி நின்று மேம்கிட்ட திட்டு வாங்கிறாத, கீழே இறங்கி வந்து உட்காரு. அட சுபி, இங்கே பாரு, இங்கேருந்து பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. நம்ம ஸ்கூலே தெரியுது. உனக்கு ஸ்கூல்ல தெரியாது, ஸ்கூல் கேண்டீன் தான் தெரியும். கண்ணா, அங்கேயே உட்காந்து பேசாம. ஏதோ இந்த மீனா பேச்சு அடிபட்ட மாதிரியே இருந்தது. உன் பேரை நான் அதுக்கு சொல்ல போகிறேன். காது நல்லா ஷார்ப்பு தான் போல இவளுக்கு. அபி, இந்த கிரவுண்ட் பத்தியா சூப்பரா இருக்குல்ல? பாரு, ட்ராக்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஓடி ஜெயிச்சிடலாம். சரியா? மேம் கிஃப்ட் வேற தருவாங்கன்னு நினைக்கிறேன். என் மீனை எதையோ சொல்லி அவளை கன்ஃபியூஸ் பண்ணாத. ஓவராலுக்கு தான் கிஃப்ட் தருவாங்க, தனித்தனியால கிஃப்ட் தர மாட்டேன்னு எனக்கே சொன்னாங்கல்ல. கண்ணா, அப்பப்போ ஏதோ ஒரு போட்டியில பிரைஸ் தராங்கல்ல, அதுக்கு சொன்னேன். ஓவராலாவும் தருவாங்க, மேம்க்கு ரொம்ப பிடிச்ச தனியாவும் தருவாங்க. அட, எல்லாரும் நமக்கு முன்னாடி கிரவுண்ட்ல வந்து உட்காந்துட்டாங்க. கிளாஸ்ல இருந்து போகும்போது ஒரு இன்ஃபார்ம் பண்றதே இல்லை. மீனா, எனக்கு ரன்னிங் ரேஸ்னா ரொம்ப பிடிக்கும்பா. நீயும் வருவேல, நம்ம எல்லாம் சேர்ந்தே ஓடலாம். ரன்னிங் ரேஸ்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எப்படி இந்த போட்டியில் நீ ஜெயிக்கிறேன் நான் பார்க்குறேன். எப்படி கண்டிப்பாக நான் தான் இந்த போட்டியை வின் பண்ண போகிறேன். மீனா, அங்கே பாரு, 5 வரா. அவ்வளோ பிரீத்தி நல்லா செட் ஆகிட்டாங்க போல. எப்போ பார்த்தாலும் ஒன்று போலே சுற்றிட்டு இருக்காங்க நம்மளை மாதிரி. ஆமாம், இந்த மாதிரி தனித்தனியாகவே சுற்றிட்டு இருங்க. எப்போவாது எங்கள் கூட வரீங்களா? இப்போ நானும் சுபியும் தனியாக தான் இருக்கும், தெரியுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ரன்னிங் ரேஸுக்கு எல்லாம் ரெடி தானே? போட்டி ஆரம்பிச்சிடலாமா? எஸ் மேம். மேம், எனக்கு ஒரு டவுட். ஆனால் 4 ட்ராக் தான் இருக்குது, எல்லாரும் எப்படி ஒன்றா ஓடுவோம்? 2 டீமும் வாங்க, அதுலேருந்து வின்னர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ரூல் சொல்லிடுறேன். இப்போ 4 ட்ராக்கில் வரிசையாக ஒவ்வொருத்தங்க நிற்கணும். நான் கோ சொன்னதுக்கப்புறம் தான் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே 2 ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பில் எடுத்து வச்சுட்டு நிற்கக்கூடாது, சரியா? யார் வேகமாக ஓடி வந்து ஃபஸ்ட்டு இந்த ரிப்பனை தொடுறீங்களோ அவங்க தான் வின்னர், ஓகேவா? இப்போ போட்டி ஆரம்பிச்சிடலாமா? ஓகே மேம், எனக்கு நல்லா புரிஞ்சது. மேம், நானும் இந்த டீமில் ஃபஸ்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேனே. சரி, ஓகே. ஃபஸ்ட் அப்போ நீங்களே வாலண்டியராக வாங்க. ஆட, மேம் கூப்பிடல, யார் வேணால் ஃபஸ்ட்டு போகலாம். அப்போனா நம்ம செகண்ட் ரவுண்டு போவோம். ஆமாம் கண்ணா, நானும் உன் கூட செகண்டே வரேன். இப்போ முதல்ல போகிறவங்க போட்டோம், சும்மா ஹாயாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். மீனா, இங்கே பாரு, கண்ணா வரலான்னு சொல்லிட்டான். நீ யாவது வா. அபி, வர்றியா எப்படி? சுபி, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், வந்துரு. அட, இங்கே பாருங்க, நான் வந்து நின்றுட்டேன், வேமா வாங்க. அட, இங்கே நிற்கும் போதே ஓடணும்னு ஆசையாக இருக்குதே. ஜெயிக்கிறோமோ இல்லையோ, சும்மா ஓடுவோம். நானும் வந்து உனக்கு கம்பெனி கொடுக்குறேன். அபி, நீ நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வரியா? இப்போ நான் போறேன் 5 கூட, சரியா? சுபி, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? வரியா வரலையா? உனக்கு ரன்னிங் ரேஸா பிடிக்கும்ல, வந்து நில்லு வா. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இந்த சுபி போறா. நம்மளும் இவ கூடயே போலாம். எப்படியாவது அவளை முந்தி எனக்கு வின் பண்ணிடணும். மீனா, அந்த சுபி சரியான பயந்தாங்கோலி. என் கூடலாம் அவ போட்டி போட மாட்டா. நான் வரேன் இப்போ. சுபி, அப்படின்னா எனக்கு பயந்துட்டு தான் நீ போட்டியில கலந்துக்காம இருக்கியா? ஒழுங்கா வந்து அவ சொல்றதுக்காகவாது நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ற. மீனா, நான் தான் சொல்றேன்ல, என் கூட வந்து அவ தோத்து போயிருவா. என்னம்மா 3 பேர் தான் வந்து நின்று இருக்கீங்க, இன்னொருத்தங்க வாங்க. சுபி, அபி, நீயாச்சும் வாயேன். அட மீனா, இருக்கு, அண்ணா கிட்ட பேசிட்டு தானே இருந்தேன், வருவேன்ல நானேவும். அப்பாடா, ஒருவேளை சுபி வந்துட்டா. நில்லுங்க, இப்போ ரன்னிங் ரேஸ் மேம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மீனா, இங்கே நிற்கும் போது செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கே, ஓடணும் போல இருக்கு வேகமாவும். அதேதான் சுபி, எனக்கும் ட்ராக்ல வந்து நின்று ஓடணும்னு ஆசையா இருக்குது. மேம் சீக்கிரம் கவுண்ட் டவுன் சொல்லுங்க. ஓகே, இப்போ எல்லோரும் ரெடி தானே? கவுண்ட் டவுன் சொல்லிடலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 கோ. 5 ஓட முடியாமல் நிற்கிற போலே, ஓடு ஓடு. சுபி, அப்படிதான் பிங்கி விட முந்திரு. எனக்கு முன்னாடி அவளை எப்படி வின் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். இது உனக்கு கீழே தள்ளி விடுறேன் இல்லையா பாரு. இப்போ நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நம்ம வின் பண்ணுறது கன்ஃபார்ம். என்ன இந்த மீனாவை வேமா ஓடிட்டு இருக்கு, அவளுக்கு முன்னாடி போகணுமே. அச்சோ, பாவம் சுபி வேற கீழே விழுந்துட்டாளே. ஐயோ, இந்த பிங்கி தான் தள்ளி விட்டேன், நான் பார்த்தேன் அவளை. சுபி, உன்னால் முடியும், எந்திரிச்சு ஓட. அவங்க பாரு முன்னாடி போயிட்டாங்க, எந்திரி. கால் சுளுக்கு பிடிச்ச மாதிரி வலிக்குது அபி, முடியல, எந்திரிக்க முடியல. ஐயோ, முடியலையே. அபி, அங்கே பாரு, எல்லாரும் முன்னாடி ஓடிட்டாங்க. சுபி என்ன இப்படி விழுந்திருக்கா? எந்திரிக்க முடியாது போலையே. கண்ணா, சுபி அவளை விட ஜெயிச்சிருவான்னு பிங்கி தான் அவளை தள்ளி விட்டுருக்கா, நான் பார்த்தேன். அபி, நீயும் பார்த்தேல்ல. இந்த மீனா எப்படி என்னோட முன்னாடி போகிறேன் நானும் பார்க்குறேன். நான் தான் எப்படி வின் பண்ணுவேன் இந்த போட்டியில். ஜெயிச்சிட்டேன், நான் தான் வின் பண்ணிட்டேன். ஆனால் கஷ்டப்பட்டு ஓடி வந்தேனே, பிங்கி ஜெயிச்சிட்டாரே. சரி, ஓகே, பரவாயில்ல, யாரு ஜெயிச்சா என்ன?
எங்க நான் ஓடுற ஓட்டத்துக்கு பாதிட்டே தாண்ட முடியாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, 3ஆவதா வந்துட்டோம். அட இங்க சுபி விழுந்து கிடக்குறாளே. சுபி என்னாச்சு உனக்கு? எந்திரி நீ. மேம் இங்க பாருங்க, சுபி கீழே விழுந்திருக்கா. அவளால ஓட முடியலன்னு நினைக்கிறேன். அஞ்சு அவளால எந்திரிக்க முடியலையா? இந்த மடியில படுத்திருக்கா. எப்படியாவது மெதுவா கூட்ட மேல உட்கார வைப்போ வாங்க. சுபி எந்திரிச்சு போய் ரெஸ்ட் எடுமா, நெக்ஸ்ட் போட்டியில் பார்த்துக்கலாம் சரியா? ஒன்றும் இல்லை. மேம் அவ முட்டில லைட்டா புண்ணு இருக்கு போல மேம், அதான் எரியுதுன்னு நினைக்கிறேன். எந்திரிக்க முடியலன்னு சொல்றா மேம். மீனா ஒன்றும் பரவாயில்ல, நம்ம எப்படியே மெதுவாக கூட்டு வந்து மேலே உட்கார வைக்கலாம். மேம் இந்த ரன்னிங் ரேஸில் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். பிங்கி நீ ஃபஸ்ட்டு போனது நானும் பார்த்தேன். ஆனால் சுபியை கீழே தள்ளி விட்டு ஃபஸ்ட்டாக வர்றது ரொம்ப தப்புமா. மேம் அவளை நான் தள்ளி விடவே இல்லையே. அவள் தான் ஊடால என் ட்ராக்ல வந்தா, நான் அவளை தள்ளவே இல்லை. நோ மேம், பிங்கி போய் சொல்கிறா. அவள் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருந்தா. பிங்கி தான் மேம் தள்ளி விட்டா காலை விட்டு. எஸ் மேம், கண்ணா சொல்கிறது உண்மைதான். நானும் பார்த்தேன், பிங்கி தான் மேம் தள்ளி விட்டா. நோ மேம், இவங்க சொல்கிறது எதையும் நம்பாதீங்க. நான் அவளை தள்ளி விடவே இல்லை. எந்த இன்டென்ஷனும் இல்லை அவளை தள்ளி விட்டு நான் ஃபர்ஸ்ட்டாக வர்றதுக்கு. பிங்கி நான் தான் பார்த்தேன்னு சொல்கிறேன்ல, கிளாஸில் எல்லாருமே பார்த்துருக்காங்க நீ அவளை தள்ளி விட்டதை. திரும்பி திரும்பி ஒரு பொய்யை உண்மையாக்காத. போய் உட்கார் உன் பிளேஸில். ஒரு போட்டியாக பாருங்கள். அவங்கள தள்ளி விடணும், இவங்களை தள்ளி விடணும், நம்ம ஃபஸ்ட்டாக வரணும், அப்படி எதையுமே நினைக்கக்கூடாது சரியா? ஓகே நெக்ஸ்ட் டீம் வாங்க. சரி நீங்களாவது எப்படி ஒழுங்காக ஓடுவீங்களா இல்லை யாரையும் தள்ளி விடுவீங்களா? அப்படி எதுவும் இருந்தாலும் நெக்ஸ்ட் உங்களுக்கு காம்படிஷனே நடக்காது சொல்லிட்டேன். நோ மேம், அப்படி நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒன்று தான். கண்ணா எல்லாத்துலேயும் தோக்குறதுனால தான் இப்படி சொல்கிற. ஓகே இப்போ எல்லோரும் ரெடி தானே? கவுண்டன் சொல்லிடலாமா? ரெடி ஸ்டார்ட். 1 2 3 கோ. அபி இந்த கண்ணா மட்டும் எப்படியே தோக்கடிச்சிட்டு வந்துரு. என்ன நின்னுட்டே இருக்க? ஓடு ஓடு. இந்த மீனாக்கு மட்டும் அப்படி என்னதான் காண்டோம் நம்ம மேலே. எப்படியாவது வின் பண்ணிடுறேன் பாரு அவளுக்காகவே. இந்த மீனை சொல்லாம இருந்தாலாவது கண்ணா மெதுவா போயிருப்பான். அவ வேற உசுப்பேத்தி விட்டாலே. பிரீத்தி போறா பாரு ஃபர்ஸ்ட். பிரீத்தி 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 வின் பண்ணிட்டா. கண்ணா நான் சொன்னேன்ல நீ செகண்ட் தான் வருவே. ஓகே இந்த போட்டியோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி தான். தேங்க் யூ மேம். ஃபர்ஸ்ட் டீம் வந்து யாரையுமே வின்னராக செலக்ட் பண்ணல. இந்த பிங்கியா நம்ம டீம் மொத்தமே போச்சே. ஒன்று நான் செகண்ட் வந்ததா மேம் ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கணும். ஏன் மீனா உனக்கு ஆசை தான். செகண்ட் தானே வந்து அதை எப்படி ஃபர்ஸ்ட்னு எடுப்பாங்க? சுப்பி வேர்டுண்டா அவள் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பா தெரியும்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நியூ பார்பி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா கீர்த்திஸ் பார்பி ஷோ. அதில் போட்ட வீடியோட பிக்சர் தான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த ஸ்கில்ல இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம், மறக்காம அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் கிவ் அவே நடந்துட்டு இருக்குது. ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் அந்த கிவ்